ஹலோ நண்பா, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட் நேம் என்னன்னா eservices.tn.gov.in இதான் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா லேண்ட் பற்றிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். பட்டா, சிட்டா எல்லாமே எடுத்துக்கலாம். இன்றைக்கி பார்க்க போகிறது பட்டா, சிட்டாவை பற்றி விவரம் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டா, சிட்டா மாறுதல் வந்து ஒரு புதிய விதிமுறை தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பட்டா, சிட்டா விவரங்களை பார்வையிட இருக்கு இல்லையா, ஊரகம் அல்லது நத்தம் ரெண்டுமே பார்த்துக்கலாம். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மாவட்டத்தை வந்து நீங்கள் தேர்வு செய்யுங்க. உங்கள் மாவட்டத்தை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய வட்டம், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிராமம், இது எல்லாத்தையுமே சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பட்டா எண் அல்லது புல எண், சர்வே எண், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பெயர் வாரியான தேடுதலும் வச்சுக்கலாம். நீங்கள் சப்போஸ் எனக்கு பட்டா எண் தெரியலனா உங்களுடைய சர்வே எண்ணை போட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு பட்டா இன்னும் தெரியல, சர்வே இன்னும் தெரியலனா உங்களுடைய பெயரோடைய ஃபஸ்ட்டு 3 லெட்டர் நீங்கள் டைப் பண்ணாவே உங்களுக்கான இது டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பட்டா எண் கொடுத்துருக்கேன். பட்டா எண் கொடுத்து நில வகை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் ஊரகமா அல்லது நத்தமா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் போய்ட்டு உங்கள் ஊரகமாக இருந்தால் ஊரகம்னு கொடுங்க, நத்தமாக இருந்தால் நத்தம்னு கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை அப்படியே கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு ஓடிபிக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓடிபியை உறுதி செய் அப்படின்றத அழுத்துங்க. அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வேறு வெப்சைட்டுக்கு வந்து போகிறதுக்கான ஓகே ஆப்ஷன் கேட்கும். அதை கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா வேறு வெப்சைட்டுக்கு போகும். அந்த வெப்சைட்டுக்கு போய்ட்டு உங்களுடைய பட்டா வந்து டவுன்லோட் ஆகிடும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டா பற்றிய முழு விவரமும் இருக்கும். இந்த விவரம் பார்த்திங்கன்னா யார் பேரில் இருக்குது, அவங்களுக்கு எவ்வளோ இடம் இருக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம பட்டாவில் இருக்கும். என்ன புதிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா குறிப்புரைகள்னு இருக்குது இல்லையா, அதுதான் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு. அதில் என்ன அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலி சைன்டு பை தாசில்தார்னு இருக்குது இல்லையா, இப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு யார் பட்டா வழங்கியிருக்காங்க ஓகேங்களா, அவங்களுடைய இப்போ தாசில்தார்னால் தாசில்தார் அவங்க என்ன டைமுக்கு வழங்கியிருக்காங்க, என்ன டேட்டில் உங்களுக்கு பட்டா வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கான இப்போ புதிய அப்டேட்டாக வந்திருக்கு. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்காது யார் கொடுத்தாங்கன்னு. இப்போ வந்து உங்கள் பட்டா வந்து யார் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறா அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன டைமுன்னு கொண்டு மென்ஷன் ஆகிருக்கு. இதுதான் நமக்கு வந்து ஒரு புதிய அப்டேட்டாகவும் வந்திருக்கு. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிமேல். அவ்வளோதான் நண்பா. இது போன்ற அப்டேட்லாம் உங்களுக்கு டெய்லி வந்துகிட்டே இருக்குன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.